வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி முருங்கை கீரை இட்லி பொடி. கீரையை நம்மளால் டெய்லி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம டெய்லி எடுத்துக்கிட முடியும். இப்போ இந்த கீரை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முருங்கை கீரையை வாங்கிட்டு நல்லா உதுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளத்துணியில் வச்சுட்டு பரத்தி வச்சுட்டு இன்னொரு வெள்ளத்துணியை வச்சுட்டு மூடிட்டு தூசி படாத மாதிரி நல்லா நிழல் படவே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரம் காஞ்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பொடி செய்யலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வெங்கல கடாயை வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எல்லையை சேர்த்துக்கோங்க, அதை உடம்புக்கு ரொம்ப நல்லது. எள்ளு சேர்க்கும் போது எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது, அப்புறம் வெடிக்காது. இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கட்டி பெருங்காயம், சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க லாஸ்ட் மிக்சியில் அரைக்கும் போது கூட பெருங்காய தூளாகவும் சேர்த்துக்கலாம். அதனால் கட்டி பெருங்காயங்கிறதால லேசாக எண்ணெய் விட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குறது உங்களுடைய விருப்பம்தான். புளி சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதுவே நல்ல காரமாக இருக்கும், அதனால் 7 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. புளியும் பெருங்காயம் வறுபட்டதால் தனியாக எடுத்து வச்சுட்டு காஞ்ச மிளகா மட்டும் லைட்டாக வறுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிறதாண்டி வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கருப்பு உளுந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆகிறதாண்டி மீடியம் ஃப்ளேம் வச்சே வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, அப்போ ரொம்ப கலர் மாறிடும். அதே சமயம் பருப்பு நல்லா வறுபடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிறதாண்டி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்து இப்போ ஓரளவுக்கு லேசாக வறுபட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வறுத்தோன்னா நல்லா பொன்னிறமாக மாறிடும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இதுக்கு மேலே வறுத்தோன்னா கருத்து போயிடும். இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு உளுத்தம்பருப்புக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில் சேர்க்க வேண்டாம், வெறும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிறதாண்டி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இதுக்கப்புறம் நான் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்புக்கு 2 பெரிய கப்பு அளவுக்கு முருங்கை இலையை நான் எடுத்துருக்கிறேன். காஞ்ச முருங்கை இலையை கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கை இலையை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. முருங்கை இலையை சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாயோட ஹீட்லேயே நம்ம லேசாக வறுபட்டாலே போதும். நம்மளுக்கு அந்த இலை நல்லா கிறிஸ்பி ஆயிரும். பாருங்கள், நான் இப்போ கூட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த சூடு கட்டினாலே போதும். நம்மளுக்கு ரொம்ப வறுத்தோன்னா நம்மளுக்கு அதனுடைய சத்துக்களும் போயிடும். அதே சமயம் கலரும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கையில் கூட நான் நொறுக்கி காமிக்கிறேன். சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும். நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த காஞ்ச மிளகா, புளி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதை மட்டுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பவுடர் பதம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கரகரப்பாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு ஃபைன் பவுடர் பிடிக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பொடியை நான் போய் திரிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ லேசான ஒரு பரபரப்போடு தான் நான் திரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபைன் பவுடராக திரிக்கலை. இதுக்கப்புறம் காஞ்ச முருங்கை இலை இருக்குல்ல, நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்ச எள்ளு இருக்கு இல்லையா, அந்த எள்ளு 1/4 கப்பும் சேர்த்துட்டு நான் இதில் பூண்டு முழுசாக தோல் உரிக்காமல் முழுசாக பச்சையாக தான் சேர்க்குறேன். அது கூட ஒரு வித டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் எப்போவுமே இப்படி பச்சையாக தான் சேர்ப்போம், ஆனால் கெட்டு போகாது. கண்டிப்பாக நம்பி செய்யுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான முருங்கையில் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இட்லி பொடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.